பேரூராட்சிக்கும் பல கோடி கணக்கில் வருவாய் வருது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமான விபத்துகள் ஏற்படுது. இந்த மாவட்டத்தில் அதிகமான விபத்து ஏற்படுது சொல்லி கண்மணி மாவீரங்கிற ஒருத்தர் ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்றாரு. எப்படி விபத்து ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அதிகமான கனரக வாகனங்களை அதிகமான லோடு போய், இப்ப ஒரு பைக்ல நம்ம 2 பேர் போகலாம், இல்ல அதிகபட்சம் ஒரு பிள்ளைய வச்சு 2 பேர் போவோம். அப்படின்னா 4 பேர் போனா அந்த பைக் ஓட்டுற ஆளுக்கு குடி நிக்குமா? முட்டவே செய்யாது, எங்கேயா போய் இடிப்பாங்க. அதே மாதிரிதான் அத்தனை லாரிக்கும் 10 டன்னா இருக்கட்டும், 12 டன்னா இருக்கட்டும், 16 டன்னா இருக்கட்டும், அந்தந்த லாரிக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி ஏத்தணும்னு சொல்லிட்டு அந்த ரூல் இருக்கு. இதுவரை அந்த ரூலை ஏத்தாம அதிகமான லோடு ஏத்துறதுனாலதான் இந்த விபத்துகள் அதிகமா ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துருக்கு. அது இல்லாம ரோடு அவ்வளவு டேமேஜா இருக்கு அப்படிங்கிற ஒருத்தர் லிஸ்ட் எடுத்து ஹைகோர்ட்ல வந்து பொதுநல வழக்கு போடுறாரு. போட்ட உடனே மாவட்ட ஆட்சியர் கேட்கிறாரு, யாரு? ஹைகோர்ட் நீதிபதி கேட்கறாங்க, இதுக்கு என்ன செய்ய போறீங்க? இவ்வளவு பேர் இறந்துட்டு இருக்காங்களா, என்ன பண்ண போறீங்க? அப்போ இதுக்கு வந்து கனிம வளத்துக்கு வந்து ஏடி மைன்ஸ் அவங்க தான் வந்து பொறுப்பு, அவங்கள ஆஜராக சொல்றேன், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏடி மைன்ஸ் ஆஜராகி சொல்றாப்ல, என்ன சொல்றாப்ல, நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை என்ட்ரன்ஸ் ஆகிய ஆர்லவாய்மொழி பேரூராட்சி சார்பாக ஒரு வெயிட் பிரிட்ஜ் போடுவோம் அப்படின்னு ஹைகோர்ட்ல பேரூராட்சி சார்பாக வெயிட் பிரிட்ஜ் போடுவோம் சொல்லி போட்டிருக்கு. அப்படி தாக்கல் தான் செய்திருக்காரு ஏடி மைன்ஸ். அதன் அடிப்படையில் என்னாச்சு, நமக்கு தந்தாங்க. நான் தான் இடத்தை செலக்ஷன் பண்ண எம்ஜிஆர் நகர்ல, அந்த பகுதியில் பிடிசி நகர்ல அந்த எண்டில் நான் தான் செலக்ஷன் பண்ணி வெயிட் பிரிட்ஜ் உருவாக்கணும். உருவாக்கி டெய்லி 20,000 ரூபாய் 50,000 வருமானம் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப என்னாச்சு, கிட்டத்தட்ட அந்த ஒரு 7-8 நாள் பெண்டிங் ஆகி அது மூலமா இப்ப அங்க பிரைவேட்டா வெயிட் பிரிட்ஜ் போட்டுருக்காங்க. எங்க? அந்த 4 வழிச்சாலையில. இப்ப அந்த பிரைவேட் ஓனர் என்ன பண்றாரு, ஆளுங்கட்சி இன்ஃபுளுன்ஸ் ஏற்படுத்தி இதையும் க்ளோஸ் பண்ணதுக்கு முயற்சி பண்ணாரு. அது நடக்கவே இல்லை. அடுத்தது இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க, 30 பக்கத்துல எந்தவித பெர்மிஷன் அங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. அவருடைய இந்த அரசு எது, ஆளுங்கட்சி அரசை வச்சு முன்னாள் அமைச்சர்களை வச்சு இதை பிரஷர் பண்ணி பண்ணாங்க. ஆனா இறைவன் இருக்கார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் நேர்மையானவர். அவர் வந்து ஆர்லவாய்மொழி பேரூராட்சிக்கு தான் வருமானம் வர வேண்டும், தமிழக அரசுக்கு தான் வருவாய் வர வேண்டும். வருவாய் இழப்பு ஏற்படுத்துற எந்த இது நான் செய்ய மாட்டேன் என்று இந்த 2 வெயிட் பிரிட்ஜையும் க்ளோஸ் பண்ண சொல்லி நம்மளுடைய பேரூராட்சி வெயிட் பிரிட்ஜுக்கு டெய்லி 50,000 1 லட்சம் ரூபாய் வர மாதிரி ஏற்பாடு பண்ணி வந்திருக்காரு. உண்மையிலே பேரூராட்சி சார்பாக என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாளைக்கு இங்க பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் இந்த பேரூராட்சிக்கு வருது. அதே மாதிரி அங்க எங்க 4 வழிச்சாலையும் 75,000 ரூபாய் போயிட்டு இருக்கு. 25,000 பேருக்கு அக்கௌண்ட்டுக்கு போகணுமா, இல்ல ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு அக்கௌண்ட்டுக்கு போகணுமா? இதத்தான் என்னுடைய கொஸ்டின். இதுக்கு என் மேல ஏகப்பட்ட வழக்குகள் போட்டு நான் அப்படி இப்படி என்னெல்லாமோ சொல்லி நோட்டீஸ் மேல நோட்டீஸ் ஒட்டி எதுக்கும் அஞ்ச மாட்டேன். ஏன்னா என்ன பேரூராட்சி மன்ற தலைவராக்குறது மீனாட்சி அம்மன், சரிங்களா? கடவுள் தான் என்ன ஆக்கியிருக்காரு, மக்கள் பணி செய்ய வச்சிருக்காரு. நான் சம்பாதிக்காத பேரூராட்சிக்கு வரல, நான் வந்து மக்களுக்கு பணி செஞ்சுட்டு இருக்கேன். அதனால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு பின்னாடி என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் தளவாய் சுந்தர் அவர்கள் இருக்காங்க, அதிமுக இருக்கு, சரிங்களா? அதனால நான் வந்து பின்வாங்க போது கிடையாது. எதை செய்தாலும் மக்களுக்கான பணியை நான் செஞ்சுட்டு இருக்கேன், அது நடந்துகிட்டே இருக்கும். அடுத்தது இதே 4 வழிச்சாலையும் நான் இடம் கொடுத்து இதே பேரூராட்சிக்கு ஒரு வெயிட் பிரிட்ஜ் போடுவோம். அது 1 கோடி ஆனாலும் சரி, இந்த பேரூராட்சி அங்க ஒரு வெயிட் பிரிட்ஜை போட்டு அதுல இருந்து டெய்லி 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற சமயத்துல ஒரு நாளைக்கு பேரூராட்சிக்கு 1.5 லட்சம் ரூபாய் வருமானம் வரும் ஒரு நாளைக்கு. அப்ப ஒரு மாசம் என்னாச்சு, 45 லட்சம் ரூபாய் அந்த பேரூராட்சிக்கு வருது ஒரு மாசம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு ஆச்சுமா? 10 மாசத்துக்கு 4.5 கோடி. அடுத்தது 45 5 கோடியே 40 லட்சம் ரூபாய். 5 கோடி சொல்லுங்க, ஒரு பேரூராட்சிக்கு 5 கோடி கேட்டீங்களா? ஒரு வருஷத்துக்கு 5 வருஷம் பாருங்க, 25 கோடி. நம்ம நாளைக்கு நான் இல்ல யாரு பேரூராட்சி தலைவரானாலும் 25 கோடி ரூபாய் இந்த 51 பேரூராட்சியோட இந்த பேரூராட்சிக்கு வரும். வர சமயத்தில் நம்மளுடைய அனைத்து பகுதியிலும் லைட்டை போடலாம், டேங்க கட்டலாம், ரோட போடலாம், என்னென்ன பண்ணணுமோ அதை அவ்வளவுத்தையும் பண்ணலாம். பஸ் ஸ்டாண்ட் கட்டலாம், சமுதாய நலங்கள் கட்டலாம். 18 வார்டிலும் இந்த பேரூராட்சி மன்ற தலைவர் ஒதுக்கி நிதியை படலாம். அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். இறைவன் அருளால இப்ப நல்லபடியா தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்த பிறகு அந்த வெயிட் பிரிட்ஜ் க்ளோஸ் ஆகி எப்படி ஆகும். என்னுடைய சார்பாக, என்னது ஆர்லவாய்மொழி பொதுமக்கள் சார்பாக காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு மறுபடியும் நன்றியை செலுத்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த பொதுக்கூட்டத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் தளவாய் சுந்தர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.